ஹங்கேரியில பிறந்த மிகப்பெரிய ஒரு இப்ப வரையும் யாரும் வந்து அவர வந்து வீழ்த்த முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சுடும் வீரர தான் பார்க்க போறோம். ஸோ அவர் பேர் என்னன்னாக்கா, கரோலி கிரேட்டஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒலிம்பிக்ல அதிகமான வந்து அக்யூரேட்டா வந்து சுடுறதுல ஒரு வீழ்த்த முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அத தான் பார்க்க போறோம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, அவர் வந்து 1910ல வந்து ஹங்கேரியில பிறக்குறாரு. அப்போ பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு அதிகமா வந்து அந்த துப்பாக்கி சுடுறதுல தான் அதிகமா வந்து ஆர்வம் கொண்டிருக்காரு. ஸோ ஆர்வம் கொண்டாந்தாலும், அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆர்மில போய் ஜாயின் பண்றாங்க. ஆர்மில ஜாயின் பண்ணி, அவங்க இங்க ஆர்மில ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நைட்டும் பகலுமா வந்து அந்த அளவுக்கு வந்து துப்பாக்கி சுடுறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் இருக்குமாம். ஸோ அதனால இங்க உள்ளைக்கு வந்து ஆர்மில வந்து சேர்ந்து அங்க அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, முதலாம் உலகப் போர் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த முதலாம் உலகப் போர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாருக்கும் வந்து ஆட்கள் தேவைப்படும் அப்படிங்கிற மாரி வந்து ஆட்கள சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது இவரும் போயிட்டு அந்த இடத்துல உள்ளே போயிட்டு ஆ போய் பயிற்சிலாம் எடுக்குறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அ 1936க்கு வந்து ஒலிம்பிக்கு வந்து ஆள் தேவைப்படுது. அதாவது ஷூட்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பைக்கு ஒரு டீம் வந்து அவங்க ஹங்கேரி ஆ கண்ட்ரி வந்து வந்து உருவாக்குறாங்க. உருவாக்குறதுல இவரும் வந்து அதுல வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா இவரோட துப்பாக்கி சுடுற இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்ப இருக்கும்போது இவர் போய் நேஷனல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவரோட வந்து அதாவது துப்பாக்கி சுடுறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அதான் இல்லாம நேஷனல் ரெக்கார்ட் எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து துப்பாக்கி சுடுறதுல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டா அந்த அளவுக்கு இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 1936 26 வயசு தான் ஆகுது அவருக்கு. 26 வயசுல வந்து ஒலிம்பிக் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்காண்டி இவரு அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறாரு. ஹார்ட் ஒர்க் போட்டு இவர் வந்து அந்த உள்ளேக்கு போறதுக்காண்டி வாய்ப்பு வருமா என்னன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா, அங்க உள்ள அரசியல் காரணங்கள்னால இவர வந்து அந்த டீம் செலக்ஷன்ல எடுக்கல. அதனால வந்து பார்த்தா இவரு ரொம்ப விரக்தியாகுறாரு. என்னடா இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எப்ப இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1940ல இருக்கு. இந்த அந்த ஒலிம்பிக்லயாவது கண்டிப்பா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியத்தோட இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த ஆர்மி ட்ரெய்னிங்ல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது 1938ல பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு வந்து ஆர்மி ட்ரெய்னிங்ல இருக்கும்போது வந்து ஒரு ஒரு குண்டு வந்து அதாவது அந்த குண்ட வந்து நம்ம வந்து எரிகுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாம்ப வந்து புடுங்கி வீசுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து ட்ரெய்னிங்ல இருக்கும்போது அத எடுத்து வீசும்போது, அதாவது கையில இருக்கும்போதே ட்ரிகர் ஆகி வெடிச்சிடுது. வெடிச்ச உடனே அவரோட கை விரல்கள் எல்லாமே வந்து அதாவது துண்டாயிருது. அந்த டயத்துல அவர வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வச்சாக்க, அவர் கைய வந்து அந்த அளவுக்கு பாதியா எடுத்துற அளவுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவரு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் வந்து 1940 ஒலிம்பிக்ல வந்து கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேனே. இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. புலம்பிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாப்லனாக்க, அதாவது "ஏன் இப்படி புலம்புற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது" அப்படிங்கிறாங்க. இதுக்காண்டி என் கைக்காண்டி புலம்பல. அதாவது நான் அந்த ஒலிம்பிக்கையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிற ஒரு இதுல தான் இது புலம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அவரு சொல்றாங்க. அப்ப 1940 ஒலிம்பிக் வருது. இந்த 1940 ஒலிம்பிக் வரும்போது வந்து இதுல வந்து நம்ம எப்படியாவது இந்த 1940ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவருக்கு ரைட் ஹேண்ட் தான் போயிருச்சு. இன்னொரு கை இருக்குல்ல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட வச்சு நம்ம வந்து கண்டிப்பா வந்து சுட கத்துக்குருவோம்னு சொல்லிட்டு, இதுல தான் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நைட்டு பகல் பார்க்காம, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து சுடுறதுக்கு தயாராகுறாரு. சுடும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் ஹேண்ட்ல அவ்வளோ அக்யூரேட்டா சுடக்கூடியவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சுடும்போது தள்ளி தள்ளி போய் சுடுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்தாலும், பட் இருந்தாலும் இதுல கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட வந்து இதுல வந்து மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிராக்டிஸ் பண்ண ஒரு கட்டத்துல இவர் வந்து சுடுறது எல்லாமே அக்யூரேட்டா வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து சுடுது. எல்லாமே கரெக்ட்டா அக்யூரேட்டா சுடுது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல முன்னாடி ரைட் ஹேண்ட்ல சுட்டுட்டு இருந்தாரு. ரைட் ஹேண்ட் பிரச்சனை. லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, 1940ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த டயத்துல வந்து 1940ல 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் உலகப் போர் வந்து ஃபர்ஸ்ட் 1936க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து 38ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து 1940ல வந்து பாத்தீங்கன்னாக்க,
2ஆம் உலகப் போர் வந்துருச்சு. 2ஆம் உலகப் போர் வந்து இவர வந்து அந்த ஒலிம்பிக்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒலிம்பிக்லயும் வந்து அவர் விளையாட முடியல. அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம அடுத்து வந்து 1944 ஒலிம்பிக்ல வந்து நம்ம கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மறுபடியும் வந்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதனால 44 ஒலிம்பிக்கும் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ இதனால வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆயிடுறாரு. இருந்தாலும் அவர் கைவிடாம அங்க உள்ள நேஷனல் அகாடமில வந்து அங்க வந்து போய் அங்க உள்ள நிறைய ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து இவருக்கு வந்து அதிகமான அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அந்த இவரை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா 1948 இவர் வந்து ஒலிம்பிக்ல வந்து செலக்ட் ஆகிறாரு. ஒலிம்பிக்ல செலக்ட் ஆகி உள்ளேக்கு போயிட்டு அவர் வந்து அதுக்கு இவருக்கு ஆப்போசிட்ல உள்ளவர் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு 4-5 தடவை வந்து அதாவது ஒலிம்பிக் மெடல் வாங்கினவர் கண்டினியூவா. ஸோ அவரை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப போகும்போது அதாவது 38 வயசு ஆகுது. எல்லாரும் பார்த்து இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அதாவது கை நடுக்கும் அப்படின்னு வந்து சிரிக்கிறாங்க. ஆப்போசிட்ல உள்ளவர் வந்து கேட்கிறாரு, நீங்க எப்படி இந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்தீங்க? நாங்க உங்களை வந்து பார்வையாளராக தான் இருப்போங்க அப்படின்னு நினைச்சோம். நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வர்றீங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு வந்து மன உறுதி வந்து எப்பவும் இருந்திருக்கு. அதாவது நம்ம கண்டிப்பா இதுல வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து மறுபடியும் வந்து உழைக்க போறாரு. 1948 பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்கள வந்து அடிச்சு தூக்குறாரு. அதுல வந்து கோல்டு மெடல் லிஸ்ட் வாங்குறாரு. ஒரு பெரிய ரெக்கார்டு. அடிக்கிறது எல்லாமே சென்டர் பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து 1952லயும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அங்க வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1956ல வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அதாவது வயசாக குறையும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1958ல வந்து இவர் வந்து 8த் பிளேஸ் வராரு. ஸோ 8த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இவர் வந்து 1952ல கோல்டு மெடல் அடிக்கிறாரு. மறுபடியும் பேக் டு பேக் கோல்டு மெடல் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இவரு அந்த டயத்துல வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இருந்தாருன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் 1956ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 8த் பிளேஸ் வர்றாங்க. 8த் பிளேஸ் வந்தோனே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறுபடியும் அவங்க நேஷனல் சைட்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது. அது இல்லாம வந்து அங்க உள்ள ஏழை மக்களுக்கு வந்து அதிகமா வந்து இவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா வீட்டுல போய் ஓகே ஒலிம்பிக் அவர் வயசாயிருச்சு அப்படின்னு இல்லாம அவர் 76 வயசு வரையும் அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து அங்க உள்ள ஏழை மாணவர்களுக்கெல்லாம் வந்து அதிகமா வந்து இந்த துப்பாக்கி சுடுறது இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து இலவசமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1976ல வந்து இவர் இறந்துக்கிறாங்க. 4 விஷயம் வந்து அதாவது சொல்லிட்டு போயிருக்காரு. ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரைனிங் எடுத்திருக்கும் போது சார் நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி சக்சஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 4 விஷயம் சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்க ஸ்டாப் பிளேமிங் சர்க்கம்டான்ஸ். அதாவது நீங்க அடுத்தவங்களை வந்து குறை சொல்றதை நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட். உங்களால என்ன முடியும் அடுத்தவங்க வந்து பெரிய ஆளா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க அவங்க மாதிரி வந்து ஆகணும்னு கிடையாது. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அந்த திறமை வெளியில கொண்டாந்து நீங்க வந்து அதுல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்லுவாரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து முன்னேற பார்க்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க இது மாதிரி இருக்காங்க இவங்க இது மாதிரி இருக்காங்க அது மாதிரி ஆகணும் அப்படின்னு இல்லாம உங்களால என்ன முடியுமோ அதை வச்சு நீங்க முன்னேறி பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க எப்போதுமே வந்து பாசிட்டிவா தான் நினைக்கணும். அதாவது நீங்க எதையும் நினைச்சாலும் இது இது என்னால முடியும். இது நான் கண்டிப்பா முடிப்பேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வந்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அந்த இத வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க அப்படிங்கிறாரு. நீங்க வந்து பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா, பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா நினைச்சீங்கன்னா, நெகட்டிவா தான் நடக்கும். ஸோ நீங்க எப்போதுமே வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு, இத என்னால முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த வேலைய செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா இத முடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து 3வது பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வின்னர் ரெஸ்பெக்ட் டூ கிவ் அப். சக்சஸ் பண்ணிட்டீங்க. சக்சஸ் பண்ணிட்டா வந்து, நான் வந்து சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட இல்லாம, நீங்க அந்த இத வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அதாவது நான் சக்சஸ் பண்ணிட்டேன். நீனும் இது மாரி ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து அத வந்து எடுத்து சொல்லணும். இது இப்படி பண்ணினா தான் கண்டிப்பா வந்து உங்கள வந்து யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. ஏன்னா, ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு போனாக்க கண்டிப்பா வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு. அவரு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு, அப்படி பண்றாருனாக்க, நீங்க வந்து எந்த காலத்துக்கும் வந்து அந்த அவர வந்து மறக்க மாட்டீங்க. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் சக்சஸ் பண்ணாலும், நீங்க கீழ இருக்கிறவங்களே வந்து அவங்களையும் மதிக்கணும். அந்த மாரி வந்து மதிச்சு இது பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களோட பெருமை வந்து எப்போதுமே வந்து குறையாது. ஸோ இதுதான் வந்து இவரு வந்து சொல்ல வராரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க, அ காலேஜ் கிரேட்டஸ்ட். அவர் வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து எவ்வளவு வந்து அதாவது ஒரு கைய வச்சு ஒலிம்பிக்ல வந்து சக்சஸ் பண்ணாங்க. இவரோட அ வாழ்நாள் கனவே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கணும். அதுவும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க 2 வருஷம் 2 ஒலிம்பிக்லயும் வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாரு.
அதாவது நேஷனல் ரெக்கார்டே அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. ஸோ ஒரு கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சக்சஸ் பண்ண முடியும்னாக்க நம்மளால வந்து என்னென்ன பண்ண முடியும்? கண்டிப்பா வந்து நம்மளால முடியும். நம்ம வந்து ஒரு வேலையை வந்து இதை செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம்னு போடுறத விட நம்ம கண்டிப்பா இதை முடிக்கணும். ஸோ இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அப்ப நினைக்கிற அப்பயே ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இதுல சக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு வேலையிலயும் சரி, அதே இல்லாம வந்து படிக்கிறதுலயா இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு நம்ம இதை முடிக்கணும், நான் இதை நீங்க முடிச்சே ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட நம்ம அந்த வேலையை தொடங்கினோம்னா கண்டிப்பா வந்து அந்த வேலையை வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு. நாங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.